அன்பு உள்ளங்களுக்கு எஸ்ஏபி வணக்கத்துடன். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. சரியான வெயில், வெளியே போயிட்டு வந்தால் தாங்கவே முடியல, அனல் பறக்குது. இந்த சமயத்தில் நம்ம சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே நினச்சி ஒரு 3 கிவி பழம் வாங்கின்னு வந்தேங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு, சரி ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் நாங்கள். அதுதான் ஒரு சின்னதாக கிவி வீடியோ பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. வெளியே காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்குன்னா நம்ம வீட்லேயே அந்த பழம் வாங்கினோன்ட்டு சின்னதாக 2 ஐஸ் க்யூப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மில்க்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டுங்க. வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவி இந்த மாதிரி தோல் உறிஞ்சி கட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1 கப்பு எடுத்துங்க, சின்ன கப்பு. தேவைன்னா எக்ஸ்ட்ராவுக்கு போட்டுங்க, அதுக்கு போய் என்ன இருக்குது. கிவி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் எடுத்து கிவியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுகர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. அடுத்து பால் தேவையான அளவு சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தேவைன்றதுக்கோசரம் பழம் 2 சேர்த்தேன், பால் 1/2 லிட்டர் சேர்த்தேன். ஐஸ் க்யூப்பு ஒரு 4 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லுன்னு இருக்கட்டுங்க. ரொம்ப சில்லுன்னு இருந்தால் வெயில் காலத்தில் உடம்பு சூடாகிடும். லைட்டான சில்லுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுறேன். ஒரு 3 மினிட்ஸு ஃபினிஷுங்க. ஜூஸ் ரெடி. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். ஆனால் அவ்வளோ ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியாது. இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அது டிஸ்பிளேக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி ஷோ காமிக்கணும், ஆக்க பொருத்தமாக ஆற பொறுக்கணுன்ற மாதிரி நம்ம செஞ்சதை கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட முடியுது. சாப்பிட்டு பார்த்தங்க, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. வெளியே காசு கொடுத்து சாப்பிட்றது நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.